வந்து வெண்ணிலாவோட கைக்கு வந்து சொடக்கு எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல நம்ம காவேரியால். அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அப்படியே கண் கலங்குறாங்க காவேரி. இதை பார்த்த ராகினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, இந்த சீனுக்காக தான் எத்தனை நாள் வெயிட் பண்ண. ஐயோ, காவேரி வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாளே, இதை பார்க்கும்போது என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. காவேரியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டு இருக்காங்க. உடனே கையை வைக்கிறாங்க மேலே, திரும்பி பார்க்குறாங்க. வேற யாரு, நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கையை எடுத்து விடுறாங்க. என்ன காவேரி நீ இப்போ எடுத்து விட்டா எப்படி? இப்போ உனக்கு ஆறுதல் தேவைப்படுதில்ல, அந்த ஆறுதல் நானாக இருக்க போகிறேன். உனக்கு நீ கவலைப்படாத காவேரி. கூடிய சீக்கிரம் இந்த விஜய் கூடலாம் வாழ முடியாது பாரு. எதிரவே வேற ஒரு பொண்ணை கையை பிடிக்கிறாரு, உனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல், உன்னை பற்றி கொஞ்சம் கூட கேரே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெண்ணிலா பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. பார்க்குறல, உன் வருத்தம் எனக்கு புரியுது காவேரி. உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? தேவையில்லாத விஷயம் தலையிடாது. என்ன காவேரி இப்படி சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு, விஜய் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கேரஸ் பண்ணல. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கணுமா நீயே யோசிச்சுக்கோ காவேரி அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. இதுதானே ஆரம்பம், இதுக்கப்புறம் தானே இருக்குது மெயின் பிக்சர். அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த வீட்டில் பிச்சுட்டு ஓடி போகிற? அந்த நாளுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ராகினி பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் பார்க்குறாரு நம்ம தாத்தா. தாத்தா பார்த்துட்டு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஒரு நிமிஷம் விஜய் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இல்லை தாத்தா, வெண்ணிலா எங்கேயும் போயிட மாட்டா, அங்கே தான் பாருப்பா. நான் பாட்டியை பார்த்துக்க சொல்கிறேன், நீ வா அப்படின்னோடனே சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, வெண்ணிலாக்கு எப்படிலாம் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட சஜஷன் பண்ணிகிட்ருக்கேன் தாத்தா. இப்போ கூட பாருங்கள், ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டுருக்காருன்னு. ஓ அப்படியாப்பா, சரிப்பா, ரொம்ப நல்லது. அதுக்காக நீ காவேரியை வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னோடனே, என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ காவேரி என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன நிலைமையில் இருக்கா, என்ன மனநிலை இருக்கா, எதை பற்றியாவது யோசிச்சியா? எந்த பொண்ணும் பண்ணாத விஷயத்தை காவேரி உனக்காக பண்ணியிருக்கா. எந்த ஒய்ஃபாவது தன்னை பற்றி மட்டும்தானே யோசிப்பாங்க. யாராவது புருஷனோட சந்தோஷமோ அவங்களோட வந்து விஷயங்களோ எதை பற்றி யோசிச்சிருக்காது? யாருமே யோசிப்பேன். ஏன் உன் பாட்டி கூட எனக்காக இப்படிலாம் யாரும் யோசிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபை நீ எப்படி கொண்டாடணும், அவளை எப்படி பார்த்துக்கணும், அவளுக்காக நீ என்ன செய்ய போகிற விஜய் அப்படின்னு அப்படியே பார்க்குற தாத்தா. அது வந்து நீ அவளுக்காக எதுவும் செய்ய வேணாப்பா, ஆனால் தயவுசெய்து அவள் முன்னாடி இந்த மாதிரி வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு உட்காராத. இது நல்லா இல்லை. இதை பார்க்க பார்க்க அவள் மனசு எப்படி கஷ்டப்படும் தெரியுமா? இல்லை தாத்தா, அவளுக்கே தெரியும் தாத்தா, வெண்ணிலாக்கு எதுவுமே பிரச்சனைன்னு தெரியும். அதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் அவள் அப்படியே விட்டு இல்லையே, அவளுக்கு பாவம் பார்த்துன்னு கூட்டின்னு வந்தா. பாவம் பார்த்த வந்து புண்ணியத்துக்கு அவளுக்கு இது கொடுக்குற தண்டனையா நீ அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து தாத்தா அப்படின்னு, இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க. நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. நீ அந்த நிலையிலேருந்து முதல்ல எழுந்து வா. நீ இப்போது வெண்ணிலாவோட லவர் கிடையாது, காவேரியோட புருஷன்றது உன் மனசில் எப்போ வரப்போகுது? இப்போ நீ இன்னமும் வெண்ணிலாவோட லவர் மாதிரி அவள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கா விஜய் அப்படின்னு. சாரி தாத்தா, என்கிட்ட சாரி சொல்லாத, காவேரி போய் பாரு, அவன் என்ன பண்ணுறான்னு போய் பாரு போ அப்படின்னு சொன்னோன்னே, சாரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எழுந்து போகிறாரு காவேரி பார்க்க. இங்கே காவேரி வந்து அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, இந்த உலகத்திலே எல்லாருமே எனக்கு முக்கியம் கிடையாது, நீ தான் காவேரி எனக்கு முக்கியம். உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே எனக்கு. நீ என் பொக்கிஷன் டி வாழ்க்கையில். நீ எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க. எந்த புருஷனும் வந்து இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டா, எந்த பொண்டாட்டியுமே இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு முதல்ல வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இங்கே ராகினி அந்த லெட்டர் கிழிச்சு போட்டு, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒன்றா சரிங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி எழுந்துக்கிறாங்க. எழுந்தோடனே வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து விஜயை காணோம். தாத்தா, விஜய் காணுமே, எங்கே போயிருக்காரு அப்படின்னோடனே, ஏம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையான்ற. இல்லை தாத்தா, என்கிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னோடனே ராகினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, விஜய் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வெளியே போயிருக்காமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க, என்கிட்ட ஏன் சொல்லாமல் போனார் அப்படின்னோடனே, தெரியலையம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான்னு நினச்சேன். சரிம்மா, டாக்டர்கிட்ட தான் போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரியெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அப்படியே வந்து கண்ணில் தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ராகினி எப்பவும் போல் அப்படியே வராங்க பக்கத்தில். என்ன காவேரி, உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரா? பார்த்தல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம் காவேரி. பார்த்தல, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அவருக்கு வேண்டான்றத சொல்லாமல் சொல்கிறாருன்னு அர்த்தம். இது கூட புரியாமல் இவ்வளோ நாள் நீங்கள் இருக்க, என்ன பண்ணுறது? எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னே தெரில, சொல்ல முடியாது காவேரி. உடனே வந்து வெண்ணிலா தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இது